இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே இத்தனை அதிகாரங்களிலும் மனிதனுடைய எல்லா துறைகளிலும் மனிதன் அங்கம் வகிக்கிற எல்லா காரியங்களிலும் சாலமோன் தன்னுடைய மனதை செலுத்தி மனிதனால் அவன் செய்கிற கிரியைகளினால் சூரியனுக்கு கீழே அவன் மன திருப்தியையும் அவன் சமாதானத்தையும் அடைய முடிகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்துவிட்டு மாயை எல்லாம் மாயை, எல்லாமே மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை நாம் முந்தைய அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலே ஒரு மனிதனுடைய சரீரமானது வயோதிப நேரத்தில் அது எப்படியாய் அது முடிவடைகிறது, தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறது என்கிற சரீரம் என்கிற ஒரு வீட்டை குறித்து அது வயோதிப நாட்களிலே எப்படியாய் மாறிவிடுகிறது, அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வீடு மிகவும் பழுதாகிவிட்டால் வேற வீட்டுக்கு நம்ம குடிபெயர வேண்டியிருக்கும். நீண்ட நாள் ஆகிவிட்டுச்சுன்னா வீடு பழுதாயிரும். இல்லைன்னா காற்று, புயல், மழை இவற்றால் பாதிக்கப்பட்டு விட்டாலும் நம்ம குடிபெயர்ந்து ஆக வேண்டும். அதே போல தான் மனிதனுடைய சரீரமானது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட போது மகிமையின் சரீரமாக இருந்த அந்த சரீரம் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அது பாவ சரீரமாக ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், பாவ சரீரமாக ரோமர் 6:6, மரண சரீரமாக ரோமர் 7:4, அற்பமான சரீரமாக பிலிப்பியர் 3:21 அது மாறிவிட்டது என்று சொல்கிறார். ஒரு மகிமையான சரீரம் பாவம் செய்கிறது நிமித்தமாக எப்படி ஒரு வீடு காற்று, புயல், மழையினால் பாதிக்கப்பட்டு அது டேமேஜ் ஆகிருதோ அதே போல் மனிதனுடைய சரீரமானது பாவங்களினால் பாவ சரீரமாக, மரண சரீரமாக, அற்பமான சரீரமாக அது மாறிவிடுகிறது. அந்த சரீரத்தை குறித்துத்தான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார். முதலிருந்த 12ஆம் அதிகாரத்தில் தொடங்கும்போது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு தான், தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று தொடங்குகிறார். உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னால், சிருஷ்டிகர் என் மேலே ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான திட்டங்களை என் மேலே அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து நான் முழுமையாக செயல்படுகிறதற்கு தேவையான பலன், தேவையான சத்துவம், தைரியம், உத்வேகம் எல்லாமே அந்த வாலிப நாட்களில் இருக்கிறபடியினால அந்த வாலிப நாட்களிலேயே அவரை நினைத்து விட்டால் அவர் என் மேலே வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை நான் பரிபூரணமாக நிறைவேற்ற முடியும். அவருடைய நன்மையும் அவருடைய பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து பகுத்தறிந்து நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று ரோமாபுரிக்கு பவுல் எழுதுகிறாரே. அந்த வாலிப பிராயத்தில் நாம் சரியாக நம்மை உண்டாக்கின சிருஷ்டித்த சிருஷ்டிகர் என் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறான்னு அறிந்து நான் செயலாற்ற ஆரம்பிச்சிட்டேன்னா முழு பலத்தோட முழு மனசோட அவர் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்துவிட முடியும். ஆகவே உன் வாலிப பிராயத்தில் உன் மேலே வைத்திருக்கிற உன் சிருஷ்டிகர் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றுகிறதற்காக அவரை நினை என்று சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளணும்னா ஆரோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோன்னா, மோசே மலையின் மேல் இருந்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கைகளை அந்த கற்பலகைகளில் எழுதி வாங்கி கொண்டிருக்கிறார். கற்பனைகளை அந்த கற்பலகைகளில் வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆரோன் கீழே உட்கார்ந்து கொண்டு அவன் செய்கிற காரியம், அவனுடைய பழைய அனுபவத்துக்கு போய் ஜனங்களையெல்லாம் அவர்களுடைய நகைகளை கலட்ட வைத்து அவர்களுக்கென்று ஒரு அழகான ஒரு சுரூபம் கன்றுக்குட்டியை செய்து கொடுத்து அங்கே ஒரு நிர்வாண டான்ஸை நடத்துகிற அளவிற்கு அவன் அத்தனையாய் கீழிறங்கி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் மேலே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்து
மலையின் மேலே அவனுக்கென்று ஒரு அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கான அங்கியினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவனுடைய நெற்றிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பட்டயம் இருக்க வேண்டும். அவருடைய அங்கிகளிலே மாதுளம் பழங்களும் மாதுளம் கனிகளுமாக ஒன்று ஒன்றாக அவைகள் தொங்க விடுகிற வளையங்கள் இருக்க வேண்டும். இது வரங்களினாலும் கனிகளினாலும் நிறைந்த ஒரு ஆசாரியனுடைய காரியங்களை காட்டுகிறதாக இருக்க வேண்டும். அவனுடைய அங்கிகளிலே ஊரின் துண்ணும், அதாவது கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக உணர்த்துகிற அந்த காரியம் இருக்க வேண்டும். இந்த லைட் ஊரின் துண்ணும் இருக்க வேண்டும். போகணுமா போக வேண்டாமா என்று சொல்லுகிற காரியங்கள், இப்படி ஒரு அழகான பரிசுத்த ஒரு அங்கியை அவனுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை ஆரோன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியும். அவன் ஒருவன் தான் என் பக்கத்தில் நெருங்கி வந்து ஆராதனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட மகத்தான உன்னத திட்டங்களை அவன் மேலே ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த திட்டத்தை அறியாதபடி தன்னுடைய காரியங்களை அவன் நிர்வாண டான்ஸ் ஆடுகிற அளவிற்கு, விக்கிரகங்களை வழிபடுகிற அளவிற்கு ஜனங்களை மாற்றிக்கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்கள் உண்டு. ஆனால் நம்ம பூமிக்குரிய காரியங்களை அப்படியே பார்த்துட்டு அதுக்காகவே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கைகளை நாம் முடிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனால தான் உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய சரீரத்தினுடைய தன்மைகளை குறித்து, இந்த மண்பாண்டத்தில் இருக்கிறோமே அந்த சரீரத்தின் தன்மைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஆடம்ஸ் என்கிறவரிடம் அநேகர் வந்து கேட்டார்கள், நல்லா இருக்கிறீங்களா, வயோதிப நாளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நான் வசிக்கிற வீடு தான் மிகவும் உடைந்து போய்விட்ட நிலைமையில் இருக்குது. சீக்கிரத்தில் இந்த வீட்டை காலி செய்து விடுவேன் என்று சொன்னார். ஜனாதிபதி இவ்வளோ அருமையான வீட்டில் இருந்துட்டு இப்படி சொல்கிறாருன்னு கேட்டபோது அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். இந்த சரீரத்தை நான் சீக்கிரத்தில் காலி பண்ணிட போகிறேன், என்னுடைய ஆத்மாவும் சரீரமும் போயிட போகுது. அது ரெண்டும் நல்லா தான் இருக்குது, ஆனால் சரீரம்தான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு என்று சொன்னார். அந்த சரீரத்தினுடைய நிலைமையைத்தான் இங்கே சாலமோன் வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் வயோதிப நாட்களில் ஒரு இருளின் நாட்கள் வந்துவிடக்கூடியதாக இருக்குது. எந்த காரியத்தையும் நினைச்சா செய்ய முடியல, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல. வாலிப நாட்களில் கண்ணின் காட்சிகளில் நெஞ்சின் வலிகளெல்லாம் நடந்தாச்சு. இவைகளெல்லாம் நடந்தனா ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தேன்னு சொன்னால் அந்த இருண்ட நாட்கள் வருமே, அது வராததற்கு முன்னே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னுன்னா அவைகள் சரியாக தான் ஒளியை கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் என் கண் பார்வை மங்கிரும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை. ஒரு பிரச்சனை தீர்ந்தா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை தீர்ந்தா அடுத்த பிரச்சனை. இப்படிப்பட்ட நாட்கள் என் வாழ்விலே வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய், வீட்டு காவலாளிகள் நம்முடைய கரங்களை குறிக்கிறது. அந்த கரங்கள் பலனற்று போய் நம்முடைய தோள்பட்டைகள் கூன் விழுந்து அல்லது கால்கள் வளைந்து பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் நம்முடைய பற்கள் அவைகள் கீழே விழுந்து 4-5 பல்லு இல்லைனா 2 பல்லு தான் இருக்கிற அளவிற்கு பொக்குவாயாய் மாறிவிடுகிற நிலைமையை சொல்லுகிறார். கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனியின் வழியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் நம்முடைய கண்களைத்தான் திரும்பவும் சொல்லுகிறார். கண்களினுடைய பார்வை குறைந்து போய்விடும் என்று சொல்லி, எந்திரம் சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு அது நம்முடைய காதுகளை குறித்து சொல்லுகிறார். குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி என்று சொல்லுகிறார். வாலிபத்தில் கும்பகர்ண தூக்கம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதை தட்டி எழுப்பினாலும் எழும்பாத அளவுக்கு தூங்குகிற நம்ம வயோதிப நாட்களில் குருவி சத்தம் போட்டால் கூட எந்திரிச்சிருவோம், தூக்கமே இருக்காது என்கிறதை சொல்லுகிறார். கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் நம்முடைய குரல்களானது அவைகள் தடுமாறுகிறதற்கு முன்பாக, குரல் அந்த கிருபைகளெல்லாம் இழந்து போகிறதற்கு முன்பாக
மேட்டுக்காக அச்சம் உண்டாகி சின்ன மேடை பார்த்தாலும் பயம். ஐயோ இதில் ஏறி போக முடியுமா, எப்படி ஏறிடுவோமா, கீழே விழுந்துருவோமா, வழியிலே பயங்கள் தோன்றி வாலிபத்தில் எங்கே சுற்றிட்டு வர சொன்னாலும் சுற்றிட்டு வந்துடுவோம். வயோதிப நாட்களில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணணுன்னாலே அவ்வளோ பயம். அதில் இப்போ நம்ம நடக்க முடியாமல் ஆகி தடிமொழி தான் நடக்கிறோன்னா நான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதில் எதுவும் கீழே விழுந்துருவனோ என்று சொல்லி வழிகளில் பயங்கள். வாதுமை மரம் பூ பூத்து என்பது நம்முடைய நரையை குறிக்கிறது. வாதுமை மரமானது வெள்ளையாக பூ பூக்கக்கூடியது நம்முடைய தலையிலே நம்முடைய முடிகளெல்லாம் வெண்மையாகக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. வெட்டுக்கிளிகளும் பாரமாகி சின்ன சின்ன ஒரு காரியத்தை கூட கையில் தூக்க முடியாத ஒரு நிலைமை. பசி தீவிரம் அற்றுப்போய் என்பது நம்முடைய பாலுணர்வு இன்ப உணர்வுகள் எல்லாம் அற்றுப்போகக்கூடிய ஒரு நிலைமையை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷன் தன்னுடைய நித்திய வீட்டிற்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதிகளிலே தெரியாததற்கு முன்பும் நித்திய வீடு இந்த சரீரத்தை காலி பண்ணிட்டு போயிடணும். பவுல்கிட்ட கேட்டால் அழகா 2 கொரிந்தியரில் அவர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் அழகா சொல்றாரு. பவுலப்போஸ்தலன் இந்த சரீரத்தை விட்டு குடிபோகவும் அவருடைய சரீரத்தில் நம்ம குடியிருக்கவும் நாம் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அங்கே காலி பண்ணி போகிறதற்கு முன்பாக அதுக்கடுத்தால திரும்பவும் தொடர்ந்து சொல்றாரு, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு நம்முடைய மூளையிலிருந்து எல்லா கமாண்டையும் நம்முடைய சரீரங்களுக்கு கொண்டு செல்லுகிற அந்த வெள்ளி கயிறு என்பது நம்முடைய தண்டுவடத்தை குறிக்கிறது. கட்டுவிட்டு டிஸ்க் விலகிருச்சின்னு இப்போ சொல்கிறாங்க. அது அங்கே இழுத்துருச்சு, இது இங்கே இழுத்துருச்சு, L1 L2 அப்படின்னு நிறைய டிஸ்க் பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த கட்டு விட்டுனா அதுகள் விலகிருச்சுன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னா அங்கங்கே செயலாற்றங்கள் குறைந்து விடுகிறது. இதை பார்க்குறதுக்கு தான் அங்கே எல்லாம் MRI ஸ்கேன் வைத்து அங்கே விலகிருச்சு இங்கே விலகிருச்சுலாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொற்கினி நசுங்கி நம்முடைய மூளையை மூடி இருக்கிற மண்டை ஓட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிண்ணி போன்ற அந்த தலையினுடைய காரியங்கள் மூளையை பாதுகாக்கிற அந்த காரியங்கள் போயிடுச்சுன்னா மூளையினுடைய செயலாற்றம் போயிடுது. ஊற்றின் அருகே சால் உடைந்து என்பது நம்முடைய நுரையீரலை குறிக்கிறது. துறவண்டையிலே உருளை நொறுங்கி எல்லா சரீரங்களுக்கும் எல்லா சரீரத்தின் பாகங்களுக்கும் இரத்தத்தை தள்ளி விடுகிற புஷ் பண்ணுகிற அந்த இருதயமானது உருளை நொறுங்கி விதமாக ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. இருண்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் வருகிறதுக்கு முன்பாக, இருண்ட நாட்கள் வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்காத, அதுக்கு முன்பாக நீ அவரை நினை. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினா எழுதின வாக்கியங்கள் செவையும் சத்தியமும் ஆனவைகள் என்று சொல்லப்படுது. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டிருக்குது. இது தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அப்படியே அடித்து சொல்லுகிறது போல, உன்னுடைய வசனங்களினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், உன்னுடைய வசனங்களை நான் எச்சரிக்கப்பட்டு நான் அதற்காக நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் வேதம் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைகளால் புத்தி அட 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எல்லா துறைகளையும் ஆராய்ச்சி பார்த்துட்டோம்ப்பா. சூரியனுக்கு கீழே ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நீ மன திருப்தி அடைய முடியாது, மன சமாதானத்தை அடைய முடியாது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷரும் எந்த துறையில் கூட ஒருத்தன் கூட திருப்தியாக இருக்கலை. இருக்கிறவனும் அப்படிதான் இருக்கிறான், இல்லாதவனும் அப்படிதான் இருக்கிறான். ஆனால் எல்லா மனுஷரும் தேவனுக்கு பயப்படணும், அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும், அதாவது கீழ்ப்படியணும். நீதிமொழிகளில் முழுவதும் தான் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். இந்த பிரசங்கிலையும் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படணும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். இது ஒரே மேய்ப்பனால் அருளப்பட்டது. நம்முடைய மரணத்திற்கு பின்பாக அவர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமே. ஒவ்வொரு கிரியை அது நன்மையானாலும் தீமையானாலும்
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இருக்கப்பட்ட நாட்களில் பலன் கொன்றி போகிறதற்கு முன்பாக நம்முடைய வாலிப பிராயத்தில் அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நாளில், ஆண்டவரே, சிருஷ்டிகராகிய நீர், சிருஷ்டியாகிய என்ன இந்த பூமியில் எதற்காக உண்டாக்கினீர் என்கிற நோக்கத்தை அறிந்து அதை செயலாற்ற நான் முழுமையாய் பிரயாசப்பட விரும்புகிறேன். உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமைன்னு சொல்லியிருக்கீங்களா, அதை செய்து முடிக்க விரும்புகிறேன்னு அர்ப்பணித்தோன்னா எஞ்சி இருக்கிற நாட்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.